ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சோயாபீன் மசாலா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சோயாபீன்ஸ் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா கழுவி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த சோயாபீன் வேகிற அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 விசில் விட்டு நாம் நிறுத்திடலாம். இப்போ குக்கரை திறந்து பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ காஞ்ச மிளகா 2, கல்பாசி சிறிதளவு, பட்டை ஒரு சின்ன துண்டு, ஸ்டாரு 1 எடுத்துக்கோங்க, மராட்டி மொக்கு 1, லவங்கம் ஒரு 3, சோம்பு ஒரு அரை ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கேன். இது சின்ன சின்னதாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சிறிதளவு. இப்போ இதை நாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இதுலேயே நாம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், இந்த பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நாம் பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். லவங்கம், பட்டை, மராட்டி மொக்கு, ஸ்டார் பூ, கல்பாசி, 2 காஞ்ச மிளகாய், எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, இது எல்லாமே நல்லா வறுபடுத்து வைக்கிறேன். இப்போ இதுலேயே நாம் அறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் சார். இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுருங்க சார். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இந்த சோயாபீன்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த சோயாபீன்ஸை நாம் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து ஒரு அரை நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கல் உப்பு சேர்த்துருங்க. நான் எப்போவுமே கல் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ப்பேன். நீங்கள் தூள் உப்பு கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சோயாபீன்ஸுடைய தண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை நாம் இதில் சேர்த்துக்கலாம்.
நல்லா கலக்கி விட்டுருங்க. இது பூரி, சப்பாத்தி, சாதம், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் சேர்த்து இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை நிறுத்தலாம். இப்போ நாம் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி தழையை தூவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ சுவையான சோயாபீன்ஸ் மசாலா கிரேவி ரெடி. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.